தொகுப்பு எங்கே உள்ளது? கொல்கத்தா. உலர் தாவர தொகுப்புனா நம்ம பாட்னி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது ஒவ்வொரு தாவரத்தையும் அதை காய வச்சு நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு உலர் தாவர தொகுப்பு தான் இந்த தாவர தொகுப்பு. கொல்கத்தாவில் 10 லட்சத்துக்கும் மேல இருக்கான். ஓகேவா? ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த உலர் தாவர தொகுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. நாஸ்டாக். நாஸ்டாக் அப்படிங்கிறது இது ஒரு பாசிகளுக்கான கொஸ்டின். ஓகேவா? நாஸ்டாக் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு யூஸ் ஆகும். லாமினேரியா, அயோடின், குளோரல்லா, விண்வெளி பயணம், ஸ்பைருலினா, புரதம் இதுல யூஸ் ஆகுது. ஓகேவா? இதுல நீல பச்சை பாசிகள். நீல பச்சை பாசிகள் அப்படிங்கிறது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துறதுக்கு யூஸ் ஆகும். எல்லாமே நான் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. நீல பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணுல நிலைநிறுத்துறதுக்கு யூஸ் ஆகுது. அகார் அகார் இப்ப நம்ம நிறைய சமையலுக்குலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அகார் அகார் இந்த ஜெல்லிலாம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜெல்லி அகார் அகார் இது வந்து ஜெலிடேலியம் கிரேசிலேரியா, இந்த சிவப்பு பாசியில இருந்து எடுக்கிற ஒரு ஐட்டம். அடுத்தது லாமினேரியா, இது பழுப்பு பாசி. குளோரெல்லா இது விண்வெளி பயணத்தப்போ யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம மூச்சு விட விட அங்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமாயிருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடை அகற்றுறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த குளோரெல்லா. கார்பன் டை ஆக்சைடு அகற்றுறதுக்கும் மனித கழிவுகளை மக்க செய்யறதுக்கும் விண்வெளி பயணத்தப்போ யூஸ் பண்ற ஒரு பொருள் தான் குளோரெல்லா. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.